புழையோரத்தில் ஒரு சிறிய வீட்டில் அப்துல் ரஹ்மான் ஒரு காலத்தில் தனது மனைவி ஃபாத்திமாவின் கையை பிடித்து கனவுகளை பின்னினான். அவர்களின் மகன் ஷ்ஃபீக்கின் விளையாட்டுச் சிரிப்பு அந்த வீட்டின் உயிராக இருந்தது. 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஓர் இரவில் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக அவன் சவூதி அரேபியாவுக்கு பயணமானான். உனது திரும்பி வரவை எதிர்பார்த்து நான் காத்திருப்பேன் ரஹ்மான் என்று ஃபாத்திமாவின் கண்ணீர் நிறைந்த வார்த்தைகள் அவனது இதயத்தில் பதிந்தவாறு அவன் ரியாத்தை அடைந்தான். பத்தாவின் பரபரப்பான தெருக்களில் தூசு படலங்களுக்கு மத்தியில் அப்துல் ரஹ்மான் உழைத்தான். சுமை தூக்கினான், கடைகளில் வேலை செய்தான், எல்லாம் குடும்பத்தின் நல்ல நாளுக்காக. ஆனால் ஒரு வருடம் கழித்து ஸ்பான்சரின் கொடுமை அவனை சங்கிலியால் கட்டி போட்டது. இகாமாவை புதுப்பிக்க முடியாமல் அவன் தப்பி ஓடினான். சவுதி ஜவாசத்தின் கண்களில் அவன் ஹுரூப் ஆனான். சட்டத்தின் கனமான கயிறு அவனது கழுத்தை இறுக்கியது. தாய்நாட்டுக்கு திரும்பும் வழிகள் மூடப்பட்டன. போனில் ஃபாத்திமாவின் குரல் மட்டுமே அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. உன்னை காணாமல் ஷ்ஃபீக் வளர்ந்து விட்டான் ரஹ்மான் என்று அவள் சொல்லும்போது அவனது இதயம் உடைந்தது. வருடங்கள் கடந்தன. 28 வருடங்கள். அவனது இளமை மணல் பாலையில் உருகிப் போனது. ஒரு நாள் ஷ்ஃபீக் தொழில் விசாவில் ரியாத்துக்கு வந்தான். அப்பா, நாம நாட்டுக்கு போவோம் என்று ஷ்ஃபீக் கண்ணீருடன் கெஞ்சினான். அப்துல் ரஹ்மானின் கண்களில் ஒரு கணம் நம்பிக்கை மின்னியது. ஆனால் குரூப் வழக்கும் இகாமாவின் பற்றாக்குறையும் அவனை சங்கிலியால் பிணைத்திருந்தன. என்னால் வர முடியாது மகனே என்று அவன் குரல் தழுதழுக்கச் சொன்னான். ஷ்ஃபீக் தனியாக நாட்டுக்கு திரும்பினான். அந்த சந்திப்பு 28 வருடங்களில் அப்துல் ரஹ்மான் தனது குடும்பத்துடன் செலவழித்த ஒரே கணமாக இருந்தது. நேற்று முடிந்த நாள் ரியாத்தில் உள்ள ஷுமைசி மருத்துவமனையின் குளிர்ந்த மார்ச்சரியில் அப்துல் ரஹ்மானின் உடல் கிடந்தது. உயிரின் துடிப்பு நின்றுவிட்டது. ஆனால் சட்டத்தின் கயிறுகள் அவனை விடுவிக்கவில்லை. உடலை நாட்டுக்கு அனுப்ப பலரும் முயன்றபோது தடைகள் பலவாக இருந்தன. ஈகாமா இல்லை, பயோமெட்ரிக்ஸ் பதிவு செய்யப்படவில்லை, ஹுரூப் வழக்கு எல்லாம் அவனது மீள்பயணத்தை தடுத்தன. 1 மாதத்திற்கும் மேலாக அவனது உடல் மார்ச்சரியில் கிடந்தது, தாய்நாட்டின் மண்ணை கனவு கண்டவாறு. இறுதியாக இந்திய தூதரக அதிகாரியின் தலையீட்டுடன் ஜவாசத் அலுவலகத்திலிருந்து எக்ஸிட் விசா கிடைத்தது. வெள்ளிக்கிழமை இரவு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஒரு மரப்பெட்டியில் அப்துல் ரஹ்மான் நாட்டுக்கு திரும்பினான். விமான நிலையத்தில் ஃபாத்திமாவும் ஷ்ஃபீக்கும் காத்திருந்தனர். ஃபாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. உனது சிரிப்பை காண நான் காத்திருந்ததில்லை ரஹ்மான் என்று அவள் குரல் நடுங்கச் சொன்னாள். ஷ்ஃபீக் தலைகுனிந்து ஒருமுறை கண்ட அப்பாவின் முகத்தை நினைத்து இதயம் புண்ணானது. பள்ளிவாசல் முற்றத்தில் உள்ள கல்லறை மட்டுமே அப்துல் ரஹ்மானின் பிறவியின் முடிவாக இருந்தது. 28 வருட கனவுகளும் காத்திருப்பும் மண்ணுக்கடியில் மறைந்தன. ஃபாத்திமாவின் கண்ணீர் மட்டும் அந்த புழையுடன் சேர்ந்து ஓடியது.